பட் இதே படத்தை நீங்கள் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அங்கே வந்து கொஞ்சம் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். இங்கே எஸ்கே வந்து நீங்கள் அமரன் படத்தில் வந்து அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ கிடையாது. அமரன் படத்தில் வந்து ஒரு வார் ஹீரோ. அந்த அந்த ஒரு வாரில் ஒரு ஸ்டண்ட் பண்ணுறாரு. பட் இந்த இடத்துல வந்து ஸ்டண்ட் அப்படிங்கிறது வந்து அத்தன்டிக்காக இருந்தால் மட்டும்தான் அது நிற்கும். கொஞ்சம் பெசகுனாலுமே கூட அது வந்து நிற்காது. ரொம்ப தப்பான ஒரு ஃபைட்டாக இருக்குது. ஸோ அதை எப்படி கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம படம் பார்க்கும்போது தெரியும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஜமால் அப்படிங்கிற ஒரு கலரி மாதிரியான ஒரு நல்ல ஒரு வர்ம கலைகள் தெரிந்த ஒருத்தவர்கிட்ட, மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச ஒருத்தவர்கிட்ட நீங்கள் ஃபைட் பண்ணும்போது அதோடைய ப்ரொஃபஷனலிசம் கண்டிப்பாக தேவைப்படும். அது இல்லைன்னா அந்த ஃபைட்டாக நிற்காது. அது எப்படி பண்ணியிருக்காங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்கேவும் அனிருத்தும் சேர்ந்து தான் ஏஆர் முருகதாஸை காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அனிருத்தோட மியூசிக் இந்த படத்துக்கு எவ்வளோ பக்கபலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அனிருத்தோட மியூசிக் வந்து பாடல்கள் ஓகே கேட்குற மாதிரி தான் இருந்தது. பட் பிஜிஎம் எனக்கு ஒன்றும் பெருசாக அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அண்டு ரொம்ப முக்கியமான சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த டைட்டில் எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட் டேஸாக ஏஆர் முருகதாஸ் ஒரு பெரிய மைனஸாகவே தோணுது. ஸோ அந்த டைட்டில் கொஞ்சம் மாற்றி இருந்திருக்கலாம். பட் அவர் எதுக்கு இந்த மாதிரியான ஒரு டைட்டில் வச்சிருக்காரு அப்படிங்கிறதுலாம் தெரியல. இப்போ துப்பாக்கி, கத்தி இதெல்லாம் நமக்கு வந்து காமன் டைட்டிலாக இருக்கும். இந்த சர்க்காரு, தர்பார், இப்போ வந்து ஸ்பைடர், இப்போ என்ன படம் இது மெதராசி, இது எதுவுமே நம்ம உள்ள டச்சு ஒரு கனெக்ட் கொடுக்காத ஒரு டைட்டிலாக இருக்குது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து ஒரு ஹீரோயிசத்துக்காக சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட எலிவேஷன் லெவல் வந்து அனிருத்தோட மியூசிக் பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான் இருக்கும். ஆமாம். நீங்கள் 8 படம் வரையிலும் சிவகார்த்திகேயன் வரை 8வது படம் பண்ணியிருக்காங்கன்றீங்களே, அதில் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா 5-6 படங்கள் வந்து எல்லாமே வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு லவ் ரிலேட்டடான மூவிஸ். இப்போ நீங்கள் ஆக்ஷன் ரிலேட்டடான அதை வந்து டோட்டலாக வந்து கன்வே பண்ணுறீங்க அப்படின்னா அதோடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல் ஆடியன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது எந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த காம்பினேஷனுமே ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து அனிருத்தோட மியூசிக்கு அப்படின்றதையும் தாண்டி அகைன் ஏஆர் முருகதாஸ் இதை காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தா தெரியும்.